வணக்கங்க. பாண்டிச்சேரி சமையலேருந்து உங்கள் மஞ்சு பேசுகிறேன். இன்றைக்கி நான் செய்து காட்டுறது வந்து சிக்கன் குழம்பு. 1.5 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தப்படுத்தி மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஸ்டார் பூ 1, சின்ன பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூனு, தக்காளி, சின்ன தக்காளி 5 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி கட் பண்ணிக்கலாம். இது பொடி 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் கசகசா அரைச்சி பொடி பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறேன். மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் இஷ்டமோ அதை ஊற்றி செய்யலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா சோம்பு போட்டால் வாசனையாக இருக்கும். பட்டை, ஸ்டார் பூ, 3 கிராம்பு, இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கணும். இதோட கொஞ்சம் அவசரமாக இருந்ததுன்னா தக்காளி உடனே போட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அவசரமாக இருந்தால் உப்பு போட்டு சீக்கிரமாக வேலையை செய்வது. போட்டாக்கா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கிடும். அதுக்காக உப்பு போட்டிருக்கேன். ஆஃபீஸ் போகிறவங்க, சீக்கிரம் சமைக்கணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா வெங்காயம் வதங்கணும்னு வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ 5 நிமிஷத்தில் வெங்காயம் வதங்கிடும். அடுத்தபடியான பொருளை சேர்க்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை போடுறேன். இப்போ இந்த ஸ்பூனால 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். இதில் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன். நல்லா வதக்கணும். இதை நல்லா எல்லாம் பொடி எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி நல்ல மணம் வருது. இப்போ இந்த சிக்கனை இதோட சேர்க்கிறேன். இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உப்பு சேர்க்கலாம். ஏன்னா உடனே உப்பு சேர்த்தா நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால ஒரு 5 நிமிஷம் உப்பை பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். வேகட்டும். இதோட பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி விடலாம். இடையில சொல்லி இது மிளகாய் பொடி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி இடையில எதாவது வதக்கி விட்டுருக்குன்னு சொல்லிடு. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கலந்த பொடியை சேர்த்துக்கலாம். நான் குழம்பு பொடி அரைச்சி வச்சுருக்கேங்க. இதுதான் நான் சிக்கன் குழம்புக்கு இப்போ சேர்க்குவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே குழம்பு பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேவைன்னா ஒரு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதோட நம்ம கலந்து விட்டுடலாம். இதில் நான் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம். அதனால் நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது எனக்கு செய்யும்போது. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த டம்ளரால் நான் 2 டம்ளர் ஊற்ற போகிறேன். ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி விடும் இல்லையா, அதனால 2 டம்ளர். இன்னும் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர். இந்த டம்ளரால் நான் 3 டம்ளர் சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது உப்பு. இப்போ இது வேகட்டும். சிக்கன் வெந்துருச்சு. நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்குது. இப்போ தேங்காவோட 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை சேர்க்க போகிறேன். தேங்காய் சேர்த்துட்டேன். இப்போ கிளறி விட்டுட்டு, இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை செய்து பார்த்து எனக்கு சொல்லணும், கமெண்ட் பண்ணணும். இப்போ இதோட மல்லித்தலை தூவி விட்டாக்கா, நம்ம ஏற்கனவே மல்லித்தலை வதக்கும் போது போட்டோம். இப்போ இது போட்டால் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பரிமாறுறதுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு, வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அந்த குழம்பு கொட்டி வைய.